ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை ஹீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு தேவையான எண்ணெய் நாங்கள் ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக பிரியாணி இலை, 2 அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 4-5 ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி. அதுக்கப்புறம் இது வசக்கிறதுக்கு இதுவும் ஒரு பிரியாணி இலை. இது போட்டால் ரொம்பவே வாசமாக இருக்கும். வாங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இது வதங்கட்டு. ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆயில் பாயில் ஆகும். இந்த க்ரீன் கலர் இலை, அந்த பிரியாணி இலை போட்டாலே வாசம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ சிக்கன் பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏலக்காவும் கிராம்பும் கொஞ்சம் லைட்டாக பெருசாகும். இது பெருசாகிடுச்சு. அது இந்த மாதிரி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். 3/4 கிலோவுக்கு இந்த மாதிரி சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. எவ்வளோக்குள்ளே மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே மெல்லிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ கிண்டிக்கோங்க. இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கிடும். அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ சிக்கனை என்னதை போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். சிக்கனை 3/4 கிலோவுக்கு 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தத்தூள், வீட்டில் அரைச்ச வத்தத்தூளை ஆட் பண்ணி வரவி வச்சுருக்கேன். இதுதான் 1/4 மணி நேரம் மேக்னேட் ஆச்சு. போதுமானது. இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் ரொம்பவே குட்டியாக ரொம்பவே மெல்லிஸாக தான் வெங்காயம் வெட்டினேன். அதே மாதிரி வெட்டினா கொஞ்சம் டக்குன்னு வதங்கும். அதில் சிக்கனில் கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் நான் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கச்சில் உப்பு ஆட் பண்ண போகிறேன். நான் அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன், ஸ்மால் ஸ்பூனுக்கு. இதில் இவ்வளோ உப்பு சால்ட் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் வெயிட் 2 மினிட்ஸில் நம்மளுக்கு இதிலலாம் கோல்டன் ப்ரௌனாக ஆயிரும். அதுக்கப்புறம் காட்டுறேன். அதுக்குள்ளே நம்ம இந்த மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க கட் பண்ணலாம். இதோ கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ சிக்கனுக்கு இந்த கிளாஸ்க்கு நான் 2.5 கிளாஸ் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். சீரக சம்பா அரிசி தான் இன்றைக்கி. அதில் தான் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜ் போதுமானது. நம்ம இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை இது பண்ணோன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா நீங்கள் விடாமல் 2 செகண்ட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லாவே வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராகவே தெரியும். நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் ஆட் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே சாப்பாடு ரெடி. தக்காளி ஆட் பண்ணிட்டேன். அது 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம். 2மே ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டோன்னா உங்களுக்கு நிறையா இருந்த மாதிரி இருக்கும். அது வதங்க கம்மியாயிரும். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே வதங்கிருச்சு. தக்காளி ஒத்தையில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். புதினா கொத்தமல்லி நல்லாவே வதங்கிருச்சு. இன்னும் லைட்டாக வதங்கணும்.
இது வதங்கிட்டு நம்ம மசாலா ஐட்டம் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லி லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நாங்கள் வத்தத்தூளை போட்டு இது மேக்னேட் பண்ணதுனால இது வந்து போதுமானது. வத்தத்தூள் ஆட் பண்ண வேண்டியதில்லை, சில்லி பவுடர். இப்போ இது வந்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். இதில் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லி மசாலாவில் 1 ஸ்பூன். இவ்வளோ தான் மசாலா ஐட்டம் போதுமானது. இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மல்லி மசாலா, இதுவே போதுமான மசாலா. நம்ம சிக்கனில் வந்து வத்தத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் ஆட் பண்ணலை வதக்குறதுக்கு. நல்லாவே வதங்கிருச்சு. சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணோன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். 2 நிமிஷம் சிக்கன் வதங்கட்டு. சிக்கன்லேருந்தே நிறையா தண்ணி, ஜூஸியாக தண்ணி வந்து வெளியே வரும். அதனால் 2 மினிட்ஸ் நல்லாவே கிண்டி விடுங்க, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருப்போம், அதுவே டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். ஏன் 2 மினிட்ஸ் அப்படி இருக்குதுன்னு சொன்னேன்னா நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே சிக்கனில் பிடிக்கும், அதனால தான் இப்படி சொன்னேன். இப்போ தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு, இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணிச்சுன்னா நம்ம நோட் பண்ண வேண்டியது, அது வந்து கெட்டியான தயிராக இருக்கணும், புளிப்பு இல்லாததாக இருக்கணும். இது ரெண்டும் மெயினானது. தயிர் ஆட் பண்ணி நல்லாவே கிண்டிட்டேன். இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கட்டு. அப்போ தான் நல்லா மசாலாலாம் சிக்கன்லேயும் இறங்கும், அப்படின்னா ரைஸ்லேயும் இறங்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அடியில் லைட்டாக தண்ணி வந்து வேகுதுன்னு. அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம 2.5 டம்ளர் அரிசி எடுத்தோம். அதுக்கு இப்போது 4 டம்ளர் ஊற்றிட்டு 5 டம்ளர் மொத்த தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கணக்கு. இது 2வது கிளாஸ், 5வது கிளாஸ் தண்ணி போதுமானது. நல்லா கொதிச்சப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம், சீரக சம்பா அரிசி. இப்போ நீங்கள் நல்லா சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அப்படியே உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே இப்போ சால்ட்டு செக் பண்ணச்சில் நல்லா எப்படி சொல்ல கச்சி இருக்கணும். அப்போ தான் ரைஸ் ஆட் பண்ண பிறகு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம நல்லா ஊற வச்சு வடித்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே அரிசி க்ளீனாக ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் அரிசி ஆட் பண்ண பிறகு ஒரு வாட்டி நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் உடனே சில பேர் வந்து விசில் போடுவீங்க, குக்கரை மூடி. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உடனே அடிப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. 2 விசில் வச்சு எடுக்கச்சில் அடிப்பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் போட்டுவோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா இது கொதித்த பிறகு இது பண்ணலாம். பாருங்கள், ஹை ஃப்ளேமுக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சுருக்கேன். இதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் இப்படியே கொதித்து நல்லா வேகட்டு. அதுக்கப்புறம் மூடிக்கலாம். மூடச்சில் உங்களுக்கு காட்டுறேன். டிஃப்ரென்ஸ் நல்லாவே பாருங்கள். நான் இப்போ நல்லா கிண்டி விடுறேன். இன்னும் நான் மூடிச்சில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சில பேர் எனக்கு உசில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு தோணும். நீங்கள் இதே மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினோடனே 2 விசில் வச்சு எடுத்துருங்க. சில குக்கர் 1 விசிலில் சூப்பராகிடும், சில குக்கர் 2 விசில் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் எல்லாருமே வச்சு எடுங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சேனலில் ஆல்ரெடி இறால் பிரியாணி எப்படி பண்ணணும்னு சொல்லி ரெசிபி போட்டிருக்கோம். அது சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு இறால் பிரியாணி அன்னைக்கு? அது ஷார்ட்ஸ்லேயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை மூடலாம். இந்த பாருங்கள், ரைஸ்லாம் எவ்வளோக்குள்ளே மேலே தெரியுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை மூடி ஃபிலிமில் வச்சிடலாம். வாங்க நான் குக்கரை மூடிட்டு எந்த மாதிரி ஸ்டவ்வை வச்சுருக்கேன்னு காட்டுறேன். பாருங்கள், நான் குக்கரை மூடிட்டேன், உசிலும் போட்டுட்டேன். இப்போது சிம்மில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த பாருங்கள், இப்படி கரெக்டாக சிம்மில் இருக்குது. இது ஆஃபில் இருக்குது. இந்த பார்த்திங்களா, சிம்மில் இருக்குது. ஃப்ளேம் இப்படி இதை மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வச்சு இறக்கிக்கோங்க. சைட் பை சைடு நம்ம தயிர் வெங்காயமும் செய்யலாம். வாங்க, இந்த மாதிரி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் தயிர் பச்சடிக்கு எடுத்துக்கிறேன். வாங்க வெட்டிட்டு காட்டுறேன்.
இது கூட இதில் பவுலில் என்ன மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா 1/4 ஸ்பூன் சால்ட்டும் 1 ஸ்பூன் தயிரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெங்காயத்தை இந்த மாதிரி எம்டியாக வெட்டி போடுறதுக்கு பதிலாக தயிரும் கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு தயிர் ஊற்றுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணியாச்சு. வெயிட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயமும் வெட்டியாச்சு. எவ்வளோ மெல்லிசாக வெட்டியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். வெயிட் போயிருச்சான்னு செக் பண்ணலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு தயிரும் ஆட் பண்ணியாச்சு. வாங்க நம்ம வெயிட் போயிருச்சான்னு செக் பண்ணலாம். சால்ட்டும் ஆட் பண்ணியிருந்தேன், அதுவே போதுமானது எங்களுக்கு. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. போயிருச்சு. எடுத்துட்டேன். குக்கர் மூடி ஊற்றில நான் திறந்துட்டு காட்டுறேன். வாவ், சூப்பர் அழகாக வந்திருக்கு. வாங்க கிண்டி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு சீரக சம்பா அரிசி பிரியாணி. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே, நான் சொன்ன எல்லாமே அப்படியே நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சூப்பரான பிரியாணி நீங்கள் செய்யலாம். தேங்க்யூ, பாய். இதோட நெக்ஸ்ட் ரெசிபியோட வரோம். பாய்.